வணக்கம் அன்பு உறவுகளே. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறையா மீதியான ஒயர் நிறையா இருக்கும். அதை வச்சு எப்படி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சேனலில் ஒரு வணக்கம் அன்பு உறவுகளே. பாருங்கள், நம்ம மீதமான ஒயரை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் ஒரு பூங்கொத்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்திங்கன்னா இது நான் மொக்கு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி போட்டிருப்பேன். சரிங்களா? இப்போது இதே பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சு இது மாதிரி போட முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ஹிந்தி சேனலில் அவங்க எனக்கு லிங்க் அனுப்பிச்சு இது மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நீங்கள் ஒரே கலரில் போட்டாலும் ஓகே தான், கலர் கலராக போட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நிறைய தடவை நான் ஸ்லோவாக வச்சு பார்த்துட்டேன், எப்படி வச்சு பார்த்துட்டேன். எனக்கு இது வரவே இல்லை. ஒரு 10 நாள் போராட்டத்துக்கு அப்புறம்தான் நான் இதை போட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க எப்படி கையை திருப்புறாங்க, எப்படி இந்த இதெல்லாம் கொண்டு வராங்கங்கிறது எனக்கு தெரியல. அதாவது அப்புறம் நான் இதை டைட்டாக போட்டால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது. பார்த்திங்கன்னா அந்த சேனலில் அவ்வளோ போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க, விதவிதமாக போட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயரை வச்சு இவ்வளோ பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் நான் அந்த சேனலில் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் பார்த்தேன். அது இந்த மாதிரியெல்லாம் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டெக்கரேட் பண்ணோம்ல இந்த கம்பியை வச்சு அவங்க கொடுத்துட்றாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போது எனக்கு புரியவே இல்லை. உண்மையாலுமே எனக்கு புரியல. நான் அந்த லிங்க்கை வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு எனக்கே அது புரியலை. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா அதை கொண்டு வர்றேன். நம்ம தமிழ் மக்களுக்கு அதை ஈஸியாக எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத அவங்க திருப்பிட்டு போயிடுவாங்க போடும்போது. இப்போது இப்போ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இது ஒரு 1.5 அடி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒயர் எடுக்கிறேன், சொல்லித்தர்றேன் அப்படின்னா நான் இப்படி நம்ம சொல்லித்தருவோம். இதை இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, இதை இப்படி திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு இப்படி திருப்பி கொண்டு வந்து சொல்கிறேன். அவங்க இதை கொண்டு வரதே தெரியாது. இப்படி வைக்கிறாங்க, இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு இப்படி கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து இப்படி சொருகிறாங்க. அது சுத்தமாகவே புரியலை எனக்கு. நிறைய தடவை நானும் ஸ்லோவாக வச்சு பார்த்துட்டேன். எனக்கு இது உண்மையாலுமே இது புரியவே இல்லை எனக்கு. ஸோ நான் ஒரு பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம ஈஸியாக நான் உங்களுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. இந்த ஒயரில் நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? இந்த ஒயரில் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறது தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதை நம்ம ஒரே ஒயரில் போட்டாலும் போடலாம். சரிங்களா? இதுக்கு 6 அடி இருந்தால் போதும். இதுக்குமே நீங்கள் 5 அடி எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி கலர் கலராக வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த மொக்கு போடுற சொல்லி கொடுத்தல, அதுக்கப்புறம் நம்ம இந்த கலரில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? நிறைய ஒயர் இப்போது என்கிட்ட பாருங்கள், நம்ம எப்பயுமே கூட போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயர் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மிச்சமாகும் நமக்கு. சரிங்களா? நான் ஒயரை வச்சு கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், நிறைய ஒயர் மிச்சமாகும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணி அது ஒரு பூங்கொத்தாக நம்ம போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சேல் கூட பண்ணிக்கலாம். யாராவது கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சேல் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போது நம்ம 5 அடியில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, 6 அடி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை வச்சு அளந்துக்கலாம். இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மக்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6. சரிங்களா? 6 அடி எடுத்திருக்கேன். 6 அடி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இது இருக்குது பாருங்கள்,
இதை வந்து ஒரு அரை அடிக்கு விட்டுடலாம். சரிங்களா? இந்த பக்கம் அரை அடிக்கு விட்டுட்டு இதை வச்சு நீங்கள் ஒரு முடி மாதிரி போடணும். நான் இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த வீடியோ. அந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போது திருப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் பள்ளமான ஒயர் இருக்கும். தெரியுதா? பள்ளமான ஒயர் இருக்கும். இதையும் வந்து நீங்கள் செகண்ட் டைமாக நம்ம முடிச்சு போடும்போது இதை அப்படியே சும்மாடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி திருப்பிட்டு வந்துடுங்க. இது வந்து நைஸான மேல் பக்கம். சரிங்களா? நான் பள்ளமான பக்கம் இந்த பக்கம் மடிச்சுட்டு வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பள்ளமான சைடு, இது மேல் பக்கமாக இருக்குது. இதை நான் இப்படியே மடித்து கொண்டு வரேன், அப்படியே ஆப்போசிட்டில். மறுபடியும் நம்ம இந்த பள்ளமான சைடுக்கே வந்துட்டோம். இது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி வரும். அதாவது இந்த ஒயரை கொடுத்து இந்த பக்கம் எடுத்து இதில் விடுறோம். இது வந்து நம்ம 2வது தடவை போடுற முடிச்சு. இதை வந்து நீங்கள் டைட்டாக போடுங்க. இதை வந்து நம்ம டைட்டாக போட்டுடுறோமா? மறுபடியும் இந்த ஒயர் இருக்குது. இதை வச்சு நம்ம மறுபடியும் இப்படியே தான் நான் போட்டு வந்தேன். இந்த மாதிரி போட்டு வரும்போது எனக்கு இது வந்து கிடைக்கல. அப்புறம் நான் வந்து எப்படிரா இவங்க போட்டிருப்பாங்க, நானும் சரி நம்ம இப்படி முறுக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது என்ன பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பள்ளமான ஒயர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மேலே பார்த்து இப்படி முறுக்குறீங்க. சரியா? இப்படி கீழே மறுபடியும் இப்படி முறுக்கும், இப்படி கொண்டு வரணும். நீங்கள் வந்து இதை வந்து இப்படியே மடக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வராது. சரியா? இது பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பள்ளமான ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதையை இப்படி மேல் நோக்கி இப்படி இருக்குது மேலே, இப்படி மேலே பார்த்து ஒரு முறுக்குங்க. இப்படி முறுக்கி கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்த டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம அப்படியே திருப்பி கொண்டு வந்துடணும். இந்த என்ன சொல்லுவாங்க, மேல் பக்கத்தில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுனி இந்த ஒயரை எடுத்து நம்ம இதை இப்படியே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது இப்படி மேலே பார்த்து கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒரு நாட்டு விழுந்துடும். ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டைட் பண்ணணும். இது வந்து நம்ம 3rd டைம் 3வது தடவையாக நான் போடுறேன். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைட் பண்ணணும் இந்த இடத்துல மட்டும். இப்போது நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கே வர்றோம். டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், பள்ளமான ஒயர் வந்துருச்சு. இதை மறுபடியும் மேலே பார்த்து இப்படி ஒரு முறுக்கிட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இடையில வந்து கொடுத்தோம்னா இந்த பக்கம் லூஸ் ஆயிடுது. இந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? நான் இதையும் டைட் பண்ணிட்டேன். இதை இப்படி பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மேல் நோக்கி இப்படி மேலே பார்த்து இப்படி வளைச்சி நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து இதை வந்து திருப்பிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஒயரை வந்து திருப்பி கொண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வருது. இதை டைட் பண்ணிக்கிறேன். சரியா? நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம இந்த பக்கம் வந்துடுறோம். இப்படி திருப்பிடுறோம். இந்த பள்ளமான ஒயர் இருக்கா, இந்த பள்ளமான ஒயரை மறுபடியும் இப்படி மேலே நோக்கி இப்படி கொண்டு வாங்க. இதை வந்து இந்த சைடு வைக்கணும். ஏன்னா நமக்கு சுற்றி வரணும்ல, அதுக்காக. இதை வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு பூ மாதிரி வரும். அது ஒரு மாடலில் வருது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்த மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. கீழே பிடிச்சிருக்கோம்ல, இதை வந்து நீங்கள் விட்டுறவே கூடாது. கரெக்டாக இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ மறுபடியும் இது வந்துடுச்சா, இதை அப்படியே மேலே பார்த்து இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பிட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த எண்டு எடுங்க. இந்த எண்டு ஒயர் எடுத்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளே விட்டுருங்க. இந்த கீழே வந்து இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் டைட்டாக பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக வரும். இல்லைன்னா அது வந்து நழுவிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு திரும்பி வருதா. அடுத்து ஒயர் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பள்ளமான ஒயர் இருக்கா, மறுபடியும் இப்படி மடக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம
இப்படியே கொண்டு அப்படியே வளைச்சி 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 நம்ம கொண்டு வரணும். நானே வந்து உங்களுக்கு இப்போ லூஸாக போடுறேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் கையில் வச்சுட்டு போடும்போது ஈஸியாக வரும். அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் மடக்குங்க. மடக்கிட்டு இதை வந்து திருப்பி திருப்பி கொண்டு வரணும். அவ்வளோதான். இதில் பாருங்கள், நான் மறுபடியும் இப்படி திருப்பிட்டேன், கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் இப்படியே ஒரு முறுக்கு முறுக்கிட்டு, அதாவது ஒயரை வந்து ஒரு முறுக்கு முறுக்கிட்டு போடணும். அவ்வளோதான். கொண்டு வர்றோம். மறுபடியும் இப்படி முறுக்குறோம். இந்த எண்டு ஒயரை வச்சு உள்ளே கொண்டு வந்துட்டு போடுறோம். மறுபடியும் இப்படி திருப்புங்க. மறுபடியும் இப்படி கொண்டு வாங்க. மறுபடியும் இந்த எண்டு ஒயரை எடுத்து இதில் விட்றோம். இவ்வளோதான். நமக்கு இப்படியே கொண்டு வாங்களேன், அழகான பூ ரெடி ஆயிடுது. நீங்கள் இதை அப்படியே கொண்டு வரணும், திருப்பி திருப்பி கொண்டு வரணும். இந்த எண்டை வச்சே கொண்டு வாங்க. நீங்கள் இடையில வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயரை இடையில கொடுக்கலான்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக வராது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் பாருங்கள், நம்ம இதை அப்படியே முறுக்கி கொண்டு வர்றோம். இதை வந்து கீழே வர வர கொஞ்சம் லூஸாக நான் கொண்டு வரேன். கீழே வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும் கையை. அந்த 2 விரலை வச்சு பிடிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த மட்டும் நம்ம லூஸ் விட்டுறக்கூடாது. இதை வந்து நீங்கள் இந்த 2 விரலை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் திருப்பிட்டேன் பாருங்கள். அப்படியே சுற்றி சுற்றி வரணும் பூவு. ஏன்னா இது சுற்றி சுற்றி தானே வருது, அதனால் நம்ம சுற்றி சுற்றி கொண்டு வர்றோம். பாருங்க, வந்துருச்சா? ரொம்ப அழகாக. இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, இந்த வளைவுக்கு ஏதோ சொல்லுவாங்க, மலை அருவி போல் இருக்குது, அது மாதிரி இருக்கும் இந்த பூவு. இது போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் இதோட நான் மண்டையை போட்டு உடைச்சேன். உடைச்சிட்டு தான் இதை நான் கற்றுக்கிட்டு, சரி இதை நம்ம வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போடுறேன். கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன், சூப்பராக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு போடுங்க. கொஞ்சம் எனக்கு கை மாறினாலுமே நம்ம இது கஷ்டம்தான், போட முடியாது. கரெக்டாக நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வரணும். நான் தான் வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 7 அடி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே நான் போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள்.
ஆனால் இது போடும்போது கை பயங்கரமாக வலிக்குதுங்க. இந்த இடமெல்லாம் எனக்கு மரத்து போகுது. இந்த 2 விரலுமே எனக்கு வந்து அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிடுது. நம்ம இது கரெக்டாக பிடிச்சி கொண்டு வரோம்ல, அதனால். இது வந்து நான் லூஸாக போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருது. இதை முடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சிடணும். சரிங்களா? பாருங்கள், நமக்கு பூ அழகான பூ ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு அந்த கம்பியில் நம்ம வச்சு கட்டிகிட்டே வரணும். இது கம்பியில் எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி நம்ம இது போட்டு முடித்த உடனே வச்சு கட்டிடணும். அவ்வளோதான், நமக்கு இந்த பூ ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், நான் 7 அடியில் கட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? கொஞ்சம் பெருசாக வந்துருக்குது. பெருசாக வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை கொஞ்சம் நம்ம லூஸாக போட்டு பெருசாக கொண்டு வர்றோம், அவ்வளோதான். இதை வந்து குட்டியாக, இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுல்ல. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே தான் பார்த்திங்கன்னா, அதுக்கு வேறு கட் பண்ணல. இதுக்குமே நான் வந்து 5 அடியில் இந்த ஒயரை கட் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஒயரை வந்து நான் 5 அடியில் கட் பண்ணிட்டேன். இப்போ இதையுமே வந்து நம்ம ஒரு 1/2 அடிக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை நீங்கள் இப்படி முடி போட்டு கொண்டு வந்துடுங்க. கீழே வந்து இப்போ நமக்கு 1/2 அடி இருந்தால் போதும். கொண்டு வந்துட்டிங்களா? இப்போ மறுபடியும் இதை சாதாரணமாக இப்படி மடிக்கிறோம். சாதாரணமாக மடித்து இந்த ஒயரை உள்ளே விட்டு இப்படி கொண்டு வந்துடுறோம். சரியா? இது 2வது டைமு. இப்போ நான் 3வது டைமும் அதே மாதிரி பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு வந்தால் அது ஒரு ஃபினிஷிங்கில் வருது. அதையும் நான் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். இப்போது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ அதில் சொல்லி கொடுத்தோமா, அதே மாதிரி பாருங்கள் எப்படி நான் முறுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி வருதா? அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம இதை சொருகணும். இது வந்து நான் டைட்டாக போடுறேங்கிறதுனால இப்படி போடுறேன். எடுத்துகிட்டு இந்த 2 விரலை கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கணும். டைட் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா டைட் பண்ணி போடணும். கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் இப்படி இருக்குது. இதை இப்படி மடக்கிறோம். மடக்கிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த எண்டு ஒயர், ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை வச்சு போடுங்க. போட்டுட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி டைட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி மேலே பார்த்த மாதிரி இழுங்க. மறுபடியும் இப்படி சுற்றி கொண்டு வந்துடுங்க. இது உங்களுக்கு இந்த கலர் தெரியுதா? தெரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இந்த கலரில் சொல்கிறேன். மறுபடியும் நம்ம இதை வந்து போட்டு கொண்டு வரோம். பாருங்கள், நான் இப்போ இதை வந்து இப்படியே விடுறேன். விட்டுட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி நம்ம இழுக்கிறோம். வந்துடுச்சு. டைட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், இதை அப்படியே ஒரு முறுக்கி இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு ஒயரை வந்து நம்ம உள்ளே விட்டு இழுக்கிறோம். இது வந்து நல்லா டைட்டாக போட்டோம்னா இது மாதிரி வரும் நமக்கு ஃபினிஷிங். அதாவது இப்படி விடும்போது இந்த இது வந்து மாறிடுது. அதனால தான் இந்த எண்டு ஒயரை வச்சு போடணும். தெரியுதா உங்களுக்கு? அப்படி திருப்பிட்டுருவாங்க. அதை வந்து நம்ம டைட்டாக போட்டோம், இதை வந்து லூஸாக போடுறோம். சாரி, அதை லூஸாக போட்டோம், இதை வந்து டைட்டாக போட்டிருக்கோம். இதை அப்படியே திருப்பி கொண்டு வர்றோம். அதே தான் நம்ம அதில் சொல்லி கொடுத்தோம்ல, அதையே வந்து நம்ம டைட்டாக போட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும்.
பாருங்கள். இது எப்படி நான் மறுபடியும் திருப்பி திருப்பி கொண்டு வரேன்னா இழுத்துட்றேன், மேலே பார்த்து இழுக்கிறேன், மறுபடியும் கொண்டு வர்றேன். ஓகேவா? இது அவ்வளோதாங்க. இப்படியே டைட்டாக நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு வந்துடுங்க. இப்படி டைட்டாக பிடிச்சி நம்ம போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி பூ ரெடி ஆயிரும். சரிங்களா? இப்போது இது இதே மாதிரி இதை போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த பூ எப்படி இது கலராக வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மொக்கு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். இது நிறையா இருக்குது. ஒரு அடி இருந்தால் போதும். இதுக்கு பாருங்கள், ஒரு அடி எடுத்திருக்கேன். ஒரு அடி இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரை அடி விட்டுக்கிறோம். நம்ம ஒரு இதில் ஃபஸ்ட்டு மொக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி மொக்கு. அது மொக்கு என்கிட்ட இல்லை இப்போ. இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் கூட போதும். வச்சுட்டு இந்த மொக்கு போட்டோம்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க. 2வது டைம் எடுத்துட்டேன். திருப்பிட்டு இதை 3வது டைம் கொண்டு வர்றேன். 4வது தடவை 4 முடிச்சு போடுறேன். முடிச்சு போட்டு இதை அப்படியே வந்து இந்த பக்கம் ஒயர் போது பாருங்கள், இதுக்குள்ளார கீழே கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நமக்கு மொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு அடியில் ஒயர் இருக்கும்ல, அதை நான் எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் ஒரு அடியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள் இந்த கலர் வச்சுருக்கேன். இந்த பக்கத்து இருக்கா இந்த இதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இதை வந்து நம்ம லூஸாக கொண்டு வர்றோம். லூஸாக போடுங்க. இதை நான் ஏற்கனவே வந்து அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே தான் நம்ம மறுபடியும் பண்ணுறோம். போட்டுட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டது இருக்குல்ல, அதுக்குள்ளே விட்டுருங்க. அதுக்குள்ளார விட்டுட்டு மேல் வழியாக இழுங்க. இழுத்துட்டு மறுபடியும் இந்த ஒயர் எதில் போகுது, கீழே வழியாக போகுதா, அதில் எப்படி விட்டுருங்க ஒயரை. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பூ பண்ணிட்டோமா. அடுத்து ரெட் கலர் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். அடுத்து 2வது இந்த ஒயருக்குள்ளே அப்படியே விடுங்க. இதே அளவு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு வர்றோம். ஒயர் வந்து திரும்பாமல் கொண்டு வாங்க. இதை வந்து நான் திருப்பிட்டேன். நம்ம அந்த முறுக்கு போட்ட மாதிரி போட்டோம்ல, அது மாதிரி நான் போட்டேன். அது மாதிரி போடாமல் நம்ம எப்பயும் போல் போடணும். இது சரிங்களா? இதுக்கு பாருங்கள், எனக்கே மறக்குது. இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து சாதாரணமாக போடுறது. அதுதான் அந்த மாதிரி மாடல் போடும்போது தான் நம்ம முறுக்கி முறுக்கி கொண்டு வரணும். இது வந்து நீங்கள் சாதாரணமாக போட்டுக்கலாம்.
இதுக்கு நமக்கு 1 அடி இருந்தாலே போதும். 1 அடி ஒயரு நிறைய நம்மக்கிட்ட மிச்சமாகும். அதை வச்சு இந்த மாதிரி கலர் கலராக போட்டுட்டு நீங்கள் இந்த பூச்செண்டு மாதிரி வச்சுட்டு, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஒன்று கோன் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு நான் இதுக்குள்ளே விடுறேன் பாருங்கள். அடுத்த கலரு இப்படியே கலர் கலராக நம்ம போட்டே வரணும். இப்படி இருக்குது. இதை வந்து இப்படி கொண்டு வர்றேன். கொஞ்சம் லூஸாக வைக்கிறோம் நம்ம. இது மாதிரி கலர் கலராக போட்டாலும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. அழகாக வந்து ஒரு பூச்செண்டு மாதிரி வருது. நான் பாருங்கள் இதில் கொடுத்துட்டு இது அப்படியே கீழே போகுதா. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். இப்போது அடுத்த பூ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ 3 கலர் வந்துருச்சு. அவங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வச்சுக்கலாம். நான் அடுத்து ப்ளூ கலரில் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்படி கொண்டு வர்றேன். பாருங்கள், மறுபடியும் இதுக்குள்ளார விடுறேன். விட்டுட்டு இதை அப்படியே நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நமக்கு அழகான கலர் கலராக பூங்கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிரும். இந்த பூங்கொத்து ரெடி ஆயிரும். இதை அப்படியே நம்ம கோனில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டேப் மாதிரி சுற்றி ஒரு 3 பூ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த பூவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து 1 அடியில் வந்து சொருகிறோம்ல, அதே காமிச்சிட்றேன். இது போட்டோம்ல நம்ம பிங்க் கலரில், இந்த கலரில் போட்டோம் இல்லையா, இதை வந்து பாருங்கள், இதே தான் வந்து நம்ம இதோட முடிஞ்சிடும். நமக்கு ஒரு ஒயரு, அடுத்த ஒயர் இன்னொரு ஒயரை சொருகிட்டு இன்னொரு கலராக போகிறதுக்கு இன்னொரு கலர் சொருகிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கு பாருங்கள், நான் இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2 கலரில் சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே போட்டுருங்க. கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது 1 அடியில் நம்ம எடுத்துருக்கோமா, அதை நம்ம போடுறோம். அதே மாதிரி முடி போட்டு கொண்டு வர்றோம். பாருங்க, எனக்கே கொஞ்சம் மாறி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். முக்கு மாதிரி போட்டோமா, இதை பாருங்கள், இந்த ஒயரை இப்படி திருப்பிடுங்க. திருப்பி இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வர்றேன்.
ஏன்னா இதே வந்து அரை மணி நேரம் வீடியோவாக போயிடுச்சு. இதுக்கு மேலேயே நான் சொன்னதவே சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ முடிச்சிட்டேன். இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நமக்கு இந்த இடத்துல வேணுமா, இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். ஒயரை வந்து உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இப்படி இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு வரோம். இதை வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மேலே போகிற ஒயரை வந்து அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. செகண்ட் இதை போட்டு முடிச்சிடணும். செகண்ட் லைனை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒயரை கொண்டு வந்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு இந்த கலர் எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு திருப்பி நம்ம போட்டு வர்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி கொண்டு வாங்க. இது வந்து நீங்கள் குட்டி ஒயரில் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த குட்டி ஒயரில் பழகுங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சரியா? இப்போ அடுத்த கலர் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதில் சொருகிக்கோங்க. சொருகிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ 2 கலர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு கலரு, அதுக்கு நம்ம வேணும்ல, அதனால் இதில் விடுறேன். விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி இருக்குது. இதை நம்ம இப்படி மேலே பார்த்து மடக்கி கொண்டு வர்றோம். இந்த ஒயரை டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்கா. அடுத்து நம்ம பாருங்கள் இதை அப்படியே மடக்கி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளே போட்டுடலாம்.
இப்போ இந்த இடம் இருக்கா, இதை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. இப்படி இடையில கீழே கொண்டு வந்துடலாம். இதையும் போட்டு முடிச்சுட்டு இப்படி கீழே கொண்டு வரணும். சரியா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்க காமிக்கிறேன். இந்த மாதிரி கலர் கலராக வந்துடும். சரிங்களா, அது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, உறவுகளே. நன்றி, வணக்கம்.